ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளுக்கும் சரி, தலைமை திரு சீமான் இவருக்கும் கூட பார்த்தோன்னா நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் தெரியாது. மேடை நாகரிகமே முக்கியமாக கிடையாது. இதுதான் பார்த்தோன்னா எங்கள் கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அது இப்போ வரைக்கும் தொடருது. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. அதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த நாம் தமிழர் தம்பிகள். மேடையில் பேசுகிற பேச்சாளர்கள், பட்டிமன்றத்தில் பேசுகிற பேச்சாளர்கள்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாருமே. அந்த வகையில் திரு சீமான் அவர்கள் நேற்றுல அதுக்கு முந்தின நாள் பார்த்தோன்னா ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. அது என்ன கூட்டம்னே தெரியல. கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் கூட்டத்தை கூட்டுறதுலாம் இல்லை. கூட்டம் இருக்கிற இடத்துல இவங்க போய் மேடை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அங்கே ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கேவலமான ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த சீமான் அவர்கள். பிக்காளி பையா அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு மோசமான கேவலமான வார்த்தை அப்படிங்கிறது தெரியும். அதை சொல்றாரு. யாரை சொல்றாரு அப்படின்னா, இவரோட கட்சி இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாற்றி வச்சிருக்கிற திரு விஜய் அவர்களை சொல்றாரு. பிளஸ் விஜய் ரசிகர்களை திட்டுறாரு. விஜயும் விஜய் ரசிகர்களும் போட்ட பிச்சை இல்லை அப்படின்னா இந்த கட்சி பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த லெவலில் விஜய் ரசிகர்கள்கிட்டையும் விஜய் கிட்டையும் பார்த்தோன்னா ஓட்டு பிச்சை வாங்கின குரூப் இப்போ அவரே பார்த்தோன்னா பிக்காளி பை அப்படின்னு பேசுறாரு. சரி, எதுக்காக பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதை பற்றி. கார் கொடுக்குற சரி, ஓகே, பெட்ரோல் யார் உங்கள் அப்பனா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய அப்பாவையும் சேர்த்து பார்த்தோன்னா கேவலமாக விமர்சிக்கிறாரு இந்த தற்குறி. ஸோ அப்போ இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு கூட நம்ம பேசலாம். பட் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு தற்கொலை தான் அப்படி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளும் பார்த்தோன்னா அந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றக்காக தான் பார்த்தோன்னா நம்ம பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். விஜய் அப்படி திட்டுறது, விஜயோட அப்பா அப்படி திட்டிருக்காரு. சரி, ஓகே, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைம் பார்த்துருங்க. இந்த மாதிரி பிக்காரி பேலாடா நான் மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா ஒப்பனா கார். ஓகே, பேசியாச்சா? விஜய் விமர்சிச்சாச்சா? முடிஞ்சா? அவர் கார் தரேன்னு சொல்லவே இல்லை. தாவேக விஜய் அவர்கள் எந்த இடத்துல நான் மக்களுக்கு பார்த்தோன்னா ஜெயிச்சு வந்தா அப்படின்னா இலவசமாக கார் தர்றேன், மோட்டார் சைக்கிள் தர்றேன் அப்படின்றத சொன்னார் அப்படின்றத இந்த எதுவுமே தெரியாத, எதுவுமே பார்க்காத இந்த சீமான் சொன்னார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் சொன்னதுக்குண்டான முழு அர்த்தத்தை கூட என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத தற்கொலையா இருக்காங்க. ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்து கூட புரியல அப்படின்னா தாவேகால பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த சின்ன பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது. அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லையும் கார்ன்றது ஒன்று இருக்கணும், அதுக்குண்டான பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா எல்லார் வீட்லையுமே ஒரு பட்டதாரி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு அப்படின்னாலே அந்த நபர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்லையுமே கார்ன்றது வாங்கிடலாம். அந்த லெவலுக்கு பொருளாதாரம் உயர்ந்துடும். அந்த பொருளாதார மேம்பாட்டை தான் பார்த்தோன்னா விஜய் அவர் உயர்த்தணும்னு சொன்னாரே தவிர அவர் இலவசமாக கார் தர்ற அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அது புரியாத இந்த குரூப் மட்டும் இல்லை, இந்த திமுகவில் இருக்காங்க இவங்களும் சில பேர் வந்து விஜய் அவர்கள் ஃப்ரீயாக கார் தர்றாரு, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எங்கள் குரூப். அது சாத்தியம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் எல்லாத்தையும் இலவசமாக காரை தூக்கி கொடுக்குற அளவுக்குலாம் பார்த்தோன்னா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது, அது தெரியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் கார்ன்றது வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு தான் சொன்னாரு. இதை தயவு செஞ்சு பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் தம்பிக்கு யாராவது புரிஞ்சுக்கிட்டு உங்க அண்ணா சீமானுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்.